சுவாமியிடம் வந்த பிறகு இல்லற வாழ்க்கையில் ஒரு சலிப்பு தட்டுகிறது ஏன்? இல்லற வாழ்க்கையில் சலிப்பு தட்டிச்சுன்னா அவங்க சாமிகிட்ட முழுமையாக வரலைன்னு அர்த்தம். இல்லற வாழ்க்கையில் ஒரு இனிமை கலந்துருக்கு, இனிமை கலந்தது. இல்லற வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கலைஞ்சி போயிடுச்சு. இல்லற வாழ்க்கையில் வந்த சின்ன சின்ன சச்சரவுகள் எல்லாம் விலகி போயிடுச்சு. இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் சாமியினுடைய அருள் கிடைச்சதுக்கு அடையாளம். சாமிகிட்ட வந்ததுனால இல்லற வாழ்க்கை பிரிஞ்சு போச்சுன்னு சரித்திரமே கிடையாது. இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லற வாழ்க்கையை விரும்புகிறவங்க, அந்த இல்லற வாழ்க்கையை தர்மப்படி வாழ்றதுக்கு உண்டான போதனைகளை செய்யக்கூடியவர் சாமி. அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து அவங்கள தனியாக கடத்தி கொண்டு போய் அவங்கள சன்னியாசி ஆக்குறது சாமியுடைய பணி இல்லை. சாமியுடைய பணி நல்ல இல்லறவாசிகளை, நல்ல ஒரு சிறப்பான இல்லறவாசிகளை மாற்றுறதும், அந்த இல்லறவாசிகள்கிட்ட உடைய வாரிசுகளை அந்த தெய்வ நோக்கத்தோடு அந்த அவங்க தாய் தந்தையை போலவே அந்த வாழையடி வாழையாக வரக்கூடிய அந்த செழுமையான ஒரு ஒரு வர்க்கத்தை படைக்கிறதுக்கு தான் சாமி விரும்புவார். இன்றைக்கி இல்லற வாழ்க்கையில் உள்ளவங்க இல்லைன்னா துறவர மார்க்கத்தில் போகிறவங்களை காப்பாற்றுறது யார் இருக்கா? அந்த துறவர மார்க்கத்தில் போகக்கூடிய அந்த சாதுக்களையும் ஞானிகளையும் யார் போஷிப்பா? இன்றைக்கி அத்தனை ஞானிகளும் தபஸ் இருக்கும்போது யார் அவங்கள பாதுகாத்தான்னு நினைக்கிறீங்க? இந்த இல்லற வாழ்க்கையில் உள்ளவங்க தான். இந்த பிக்ஷைன்னு போகும்போது பிக்ஷை கொடுத்தாங்கல்ல, அந்த மரியாதையோடு பிக்ஷை கொடுத்தாங்கல்ல. இந்த காலத்தில் பிக்ஷைன்னு போகும்போது கிடைக்காட்டாலுமே அவங்கள தேடி கொண்டு போய் அன்னதானம்னு கொடுக்குறாங்கல்ல. இந்த இல்லறவாசிகளை தானே கொடுக்குறாங்க அன்னதானம்னு. இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, 10 சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணாங்கன்னா அவங்க பசி போயிடுது. பசி போன உடனே மறுபடியும் பகவத் சிந்தனையில் தானே போயிடுறாங்க அந்த சாதுக்கள். அந்த சாதுக்கள் அவங்களுடைய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா நாட் ஈவன் 1% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன். அந்த 1%க்கு சேவை பண்ணுறதுக்காகவே இந்த 99% இல்லறவாசிகளை சாமி தயார்படுத்துவார். அந்த 99% இல்லறவாசிகளை தர்ம வாழ்க்கை, சுதர்ம வாழ்க்கை, அந்த அற்புதமான ஒரு தார்மீக வாழ்க்கை வாழ வச்சாதான் இந்த 1% அந்த ஆன்மீக வாழ்க்கை வாழக்கூடியவங்க ஆண்டவரை நோக்கி போக முடியும். அந்த எவல்யூஷன் ஏற்படும், அந்த பரிணாம வளர்ச்சி ஏற்படும். அந்த பரிணாம வளர்ச்சி ஏற்படுறதுனால உலகத்தில் ஒரு சுகந்தமான ஒரு அமைதி கடந்த ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதில் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடக்க 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 உலகத்தினுடைய பாரம் குறையும், யுத்தம் குறையும், உலகத்தினுடைய துன்பங்கள் குறையும், இயற்கை சீற்றங்கள் குறையும், நிறைய குறையும். இது அத்தனையும் இல்லறவாசிகள் தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தா, பேராசைப்படாமல், கிரீடு இல்லாமல் தன்னுடைய தர்மங்களை செஞ்சு ஞானிகளையும் சாதுக்களையும் போஷிச்சாங்கன்னாவே இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். தன்னுடைய குழந்தைகளையும் அதே பாணியில் வளர்த்தாங்கன்னா இந்த பூமியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். நான் பெரியவன், நீ சின்னவன், நான் சொல்கிறதைத்தான் நீ கேட்கணுங்கிற அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே காணாமல் போயிடும். நம்ம நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி வாழ்க்கை இல்லறவாசிகள் பூரா தார்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருந்தாங்கன்னா இந்த நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டியிருக்காது, இந்த நாட்டில் இராணுவம் வேண்டியிருக்காது, இந்த உலகத்தில் எந்த எல்லைகளும் தேவை இருக்காது. எல்லாமே ஒன்றா கலந்து அழகாக போய்கிட்டு இருக்கோம். அற்புதமான ஞானிகள் உருவாகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஞானிகளுடைய அருள்னால் உன்னதமான இல்லறவாசிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இல்லறவாசிகளுடைய அந்த தர்மம் இன்றைக்கி சீர்குலைஞ்சதுனால தான் எவ்வளவு பிரச்சனைகள். இல்லற வாழ்க்கையில் அந்த தர்மத்தை மட்டும் கடைப்பிடிச்சாங்கன்னா இவ்வளவு சீர்குலைவுகள் ஏற்பட்டிருக்காது. இல்லறவாசிகள் தன்னுடைய தர்மத்தை மறந்து போகிறாங்க. அதாவது புலி வேஷம் போடுறதுக்காக புள்ளி வச்சுக்கிட்ட கதை. எதுக்கு புள்ளி வைக்கணும்? தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையை ஏன் அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க. சாதுக்கள் வர்றாங்கன்னா சாதுக்கள் தெய்வ வேட்கையில் வர்றாங்க. அவங்கள காப்பாற்றக்கூடியது இல்லறவாசிகளை தான் காப்பாற்றணும். அந்த இல்லறவாசிகள் அதன் மூலமாக அடையக்கூடிய பலன்கள் நிறைய. அதன் மூலமாக தெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும். அவங்க கொடுக்க 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 தார்மீகமாக அவங்களுக்கு தர்மப்படி நிறைய வருமானங்களும் வரும். அதை நினச்சி அவங்களுக்கு கர்வம் வராது.
அதை நினச்சி அவங்களுக்கு இன்னும் ஆண்டவன் மேலே பக்தி கூடும். நிறைய கோயில் குளங்கள்லாம் அப்படி வந்தது தானே, நிறைய அன்னச்சத்திரங்கள்லாம் வந்தது அப்படித்தானே. ஸோ இதெல்லாம் இல்லறவாசிகள் கையில் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து இல்லறவாசிகள் வந்து ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. 2 பேரும் இணைஞ்சி இல்லற தர்மத்தில் இருக்கணும்னு நினைங்க. இல்லற தர்மத்தில் இருந்தால் சாதுக்கள் வந்து காப்பாற்றப்படுவார்கள், போஷிக்கப்படுவார்கள். சாதுக்கள் வந்து எங்கே வந்து அவங்களுடைய தபோபலம் வந்து மேலோங்கி நிற்குதோ அந்த உலகத்தில் யுத்தங்கிறது ஒன்று நடக்காது. சாமி ஒரு தடவை சொன்னார், இந்த இமயமலையிலையும் நதி தீரங்கள்லையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நதி தீரங்கள்லையும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாதுக்கள் பண்ணக்கூடிய தபஸ்னால தான் இன்னைக்கு இந்தியா ஒரு யுத்தகலமாக மாறாமல் இருக்குன்னார். ஸோ இல்லறவாசிகள் படைக்கப்பட்டதே வந்து இவங்களுக்காக தான். யாருக்காக? இந்த ஞானி, இந்த துறவிகளையும் இந்த சாதுக்களையும் போஷிக்கணுங்கிறதுக்காகத்தான். அந்த கடமையை செய்யுங்க, நம்ம நாடு சுபிட்சம் அடையும். அந்த கடமையை செய்யுங்க, தெய்வம் சந்தோஷம் அடையும். அந்த கடமையை செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க.